இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி கஞ்சரிங் ஆமிட்டிவில் மாதிரி அமெரிக்கால இன்னுமே பிரபலமா பேசப்பட்ட ஒரு உண்மையான அமானுஷ்ய சம்பவம் தான். ஆனா அது தெரிஞ்சுக்க ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பயணிக்க வேண்டி இருக்கும். அமெரிக்கால ஆடம்ஸ் டெனசி மாகாணத்துல இருந்த ஒரு பெரிய 120 ஏக்கர் பண்ணைய விலைக்கு வாங்கி அங்க ஒரு அழகான வீடு கட்டி ஜான் பெல், அவர் வைஃப் லூசி பெல், இவங்களுக்கு 6 பசங்க, ஒரு பொண்ணுன்னு குடும்பமா குடியேறாங்க. இவங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணைக்கு நடுவுல இருக்கு. இந்த வீட்டை தள்ளி கொஞ்ச தூரத்துல ஒரு குகையும் இருந்திருக்கு. ஜான் பெல் ஃபேமிலி இவங்க ஸ்லேவ் ஓனர்ஸ். நம்ம இந்தியால ஒரு காலத்துல எப்படி ஜமீன்தாரி சிஸ்டம் இருந்ததோ அதே மாதிரி அந்த காலத்துல அமெரிக்கால பணக்காரங்களுக்கு வேலை செய்ய பல அடிமைகள் இருந்தாங்க. அவங்களும் ஜான் பெல் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கொஞ்சம் தள்ளி தான் குடியிருந்தாங்க. 13 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜான் பெல் ஃபேமிலி சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. அப்போதான் ஒரு நாள் ஒரு ஈவினிங் டைம்ல ஜான் பெல் அவர் வச்சிருந்த ரைபிள் எடுத்துக்கிட்டு அவரோட சோலை காட்ட வயலுக்கு நடுவுல நடந்து போறாரு. அப்போ அவர் கண்ணே நம்ப முடியாத ஒரு விஷயத்த ஜான் பெல் பாக்குறாரு. அது ஒரு முயல் தலையும் நாய் உடம்பும் உள்ள ஒரு கருப்பான விசித்திரமான உயிரினம். இப்படி ஒரு உயிரினத்தை இதுக்கு முன்னாடி பாக்காத ஜான் பெல் பயத்துல அந்த விசித்திரமான உருவத்தை ஷூட் பண்றாரு. ஆனா அந்த உருவம் தப்பிச்சு போயிடுது. ஆனா அப்போ அந்த விஷயத்த ஜான் பெல் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா இருட்டுல இருந்ததால நாம தான் இந்த உருவத்தை சரியா பாக்கலன்னு நினைச்சிட்டு பண்ண வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு. எப்படியும் இத சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு வீட்லயும் இத பத்தி யார கிட்டையும் சொல்லாம அன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டாரு. அன்னைக்கு நைட் நடுராத்திரி அவரோட வீட்டு கதவை யாரோ பயங்கரமா தட்டுறாங்க. டோர் நாக்கிங் சவுண்ட் மஸ்ட். சரி யாருன்னு பாக்கலான்னு கதவை திறக்க ஜான் போறாரு. அப்போ வீட்டுல இருக்க எல்லா ஜன்னல் கதவையும் ஒரே நேரத்துல தட்டுற சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு ஜான் பெல்லோட பையனும் ரூம்ல இருந்து வெளியே வராரு. 2 பேரும் உடனே கதவை திறந்து வெளியே போய் பாக்குறாங்க. ஆனா வீட்டை சுத்தி யாருமே இல்ல. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ரொம்பவே இன்டென்ஸா அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. தூங்கும் போது யாரோ செவுரு முழுக்க நகத்தை வச்சு கீற சத்தம், வீட்டை சுத்தி யாரோ அழுகிற மாதிரியான குரல்களும் அடிக்கடி கதவு தட்டுற மாதிரியான சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது. ஜான் பெல்லம் அவரோட பொண்ணு எலிசபெத் பெல்லம் தான் இத அதிகமா உணர்ந்திருக்காங்க. அமானுஷ்ய சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போனதுனால் ஜான் பெல் இத பத்தி அவரோட நண்பர்கள் சில பேர்கிட்டையும் ஊர் மக்கள் கிட்டையும் சொல்றாரு. அதனால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அன்னைக்கு நைட் ஜான் பெல்லோட ஃப்ரெண்ட்ஸும் ஊர் மக்கள் சில பேரும் அவர் வீட்டுல தங்குறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டுமே யாரோ ஓடுற சத்தம், பயங்கரமா சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேட்டிருக்கு. ரூம்ல இருந்த பொருட்கள்லாம் செவுருல மோதி உடைய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பயங்கரமான தீய ஆவிதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு தெரியும். உடனே கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்க அவரோட ஃப்ரெண்ட் ஜேம்ஸ்க்கு போன் பண்ணி ஜான் பெல் உதவி கேக்குறாரு. ஜேம்ஸும் ஜான் பெல் வீட்டுக்கு போறாரு. 3 நாள் மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க. அந்த 3 நாளும் அந்த வீட்ல எந்த விதமான அமானுஷ்யமான சம்பவங்களும் நடக்கல. வீட்ல இருந்த கெட்ட சக்தி போயிடுச்சுன்னு நினைச்சு ஜேம்ஸோட ஃபேமிலியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஆவி அங்கிருந்து போகல. இந்த கூட்டு பிரார்த்தனைனால அதோட கோபம் இன்னுமே அதிகமாகுது. இத்தனை நாள் கண்ணுக்கு தெரியாம தொல்லை பண்ணிட்டு இருந்த அந்த ஆத்மா அன்னைக்கு நைட் அவங்க முன்னாடி வந்து ரொம்பவே கோரமான குரல்ல, உங்க குடும்பம் இன்னும் நிறையவே சித்திரவதைகள் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிருது. உடனே ஜான் பெல் என்ன பண்றதுன்னு தெரியாம ஜேம்ஸ்க்கு போன் பண்ணி நடந்தத சொல்றாங்க. ஜேம்ஸ் வீட்டுக்கு வந்து அந்த டீமன் கிட்ட, நீ யாரு, உன் பேர் என்ன, எதுக்காக என் நண்பனோட குடும்பத்தை சித்திரவதை பண்றன்னு அதோட கம்யூனிகேட் பண்றாரு. அப்போ அந்த டீமன் சொன்ன பதில கேட்டு ஜான் பெல் அதிர்ச்சி அடைறாரு. அந்த டீமன் வேற யாரும் இல்ல, ஜான் பெல்லோட பக்கத்து வீட்டுக்கார பெண் கேட் பேட்ஸ். பிளாஷ்பேக்ல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேட் பேட்ஸ் ஃபேமிலி ஜான் பெல் ஃபேமிலிக்கு பக்கத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கேட் பேட்ஸோட ஹஸ்பண்ட்க்கு திடீர்னு உடம்பு சரி இல்லாம போகுது. சோ மருத்துவ செலவுக்கு காசு இல்ல. ஆமா போனதால அவங்களோட நிலத்தை வித்துட்டு மருத்துவ செலவுகளை பாக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஜான் பெல் என்ன பண்றாருன்னா, கேட் பேட்ஸோட இக்கட்டான சூழ்நிலைய தனக்கு ஆதகமா பயன்படுத்தி ரொம்பவே குறைஞ்ச விலைக்கு சொத்தை அபகரிக்க திட்டம் போடுறாரு. அது மட்டும் இல்லாம கேட் பேட்ஸோட நிலத்தை வாங்குற அளவுக்கு பணக்காரர்னா அது ஜான் பெல் மட்டும்தான். கேட் பேட்ஸோட ஹஸ்பண்ட் படுக்கையா இருக்கிறதால கேட்க யாரும் இல்லன்னு மிரட்டி கேட் பேட்ஸ் சோட தம்பி அடிச்சு ரொம்பவே குறைஞ்ச விலைக்கு அந்த நிலத்தை ஜான் பெல் வாங்குறாரு. அப்படி அந்த லேண்டோட பத்திரத்தை குடுக்கறப்போ கேட் பேட்ஸ் அந்த ஃபேமிலிய பார்த்து சபிக்கிறாங்க.
கண்டிப்பா உங்க குடும்பம் இதுக்கான தண்டனை அனுபவிக்கும்னு சபிச்சுட்டு போறாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் செஞ்சும் பலன் இல்லாம கேட் பேட்ஸோட ஹஸ்பண்ட் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சோகத்திலையும் தனிமையிலையும் இருந்த கேட் பேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டார்க் மேஜிக்கால ஈர்க்கப்பட்டு கடைசியா ஒரு பிளாக் விச்சா மாறிடுறாங்க. இதனோட உச்சகட்டமா சாத்தான் கிட்ட தன்னை முழுசா அர்ப்பணிச்சுட்டு ஒரு பிரேத ஆத்மாவா உருவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜான் பெல் லைஃப்ல இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. கொஞ்ச வருஷம் கழிச்சு 1220 ஜான் பெல் மோசமான முறையில இறந்து போயிட்டாரு. அவர் பக்கத்துல ஒரு பாட்டில்ல பாய்சன் இருக்கு. இத பார்த்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிர்ச்சியாகி அவர் பாடி பக்கத்துல போறப்போ கோரமான குரல்ல சிரிச்சுக்கிட்டே அவனை நான் தான் கொன்னேன், உங்களையும் நான் பழி வாங்குவேன்னு அந்த ஆத்மா சொல்லிருக்கு. அவர் இறந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஆவி பெருசா அந்த வீட்ல இருந்த யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஜான் பெல்லோட மகள் எலிசபெத் பெல்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து ஒரு வரன் வருது. சோ மேரேஜ் முடிவு பண்ணி என்கேஜ்மெண்ட் நடந்து முடியுது. ஆனா கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஆத்மா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. எலிசபெத் கிட்ட அந்த ஆத்மா, நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலனா உன் கூட குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொடூரமா கொன்றுவன்னு மிரட்டுது. எலிசபெத் ரொம்பவே பயந்துட்டாங்க. தன்னோட அப்பாவை கொன்ன மாதிரி எங்க இந்த ஆவி நம்ப குடும்பம் 10 கொன்னுடும் அப்படின்னு பயந்து அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இதனால மாப்பிள்ளை வீடும் ஊர் மக்களும் எலிசபெத்த தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஆத்மா பெல் ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி வந்து, நான் நினைச்ச மாதிரி உங்க குடும்பத்தை பழி வாங்கிட்டேன், நான் மறுபடியும் 7 வருஷம் கழிச்சு வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் 1828 சரியா 7 வருஷம் கழிச்சு ஜான் பெல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமான பூஜைகள் எல்லாம் பண்ணி 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆத்மா கண்டிப்பா வரும்னு சொல்லி வே பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அங்க வரவே இல்ல, அந்த ஃபேமிலியா டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா சுத்தி இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் ஜான் பெல் ஃபேமிலி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குகையில அந்த ஆத்மா இன்னமும் வாழ்றதா நம்புறாங்க. இன்னைக்கு அந்த குகை ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட்டா இருக்கு. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்குன்னா, இந்த குகைக்குள்ள நினைச்ச மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் போறதுக்கு அனுமதி இல்ல. குறிப்பிட்ட நேரத்துல அவங்க அனுமதி தர நாட்கள்ல மட்டும்தான் விசிட் பண்ண முடியும். வழக்கம் போல இது ஒரு பழி தீர்க்கிற கதையா இருந்தாலும் ஜான் பெல் முதல்ல பார்த்த அந்த முயல் தலை நாய் உடம்பு உருவம் என்னவா இருக்கும்? அதுக்கப்புறம் அந்த உருவம் ஏன் யார் கண்ணிலையும் தென்படல? சரி நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நீங்க ஒரு நாள் நைட்டு காத்து வாங்கலான்னு உங்க வீட்டு மொட்டமா டீக்கு தனியா போறீங்க, அப்போ இப்படி ஒரு உருவத்தை பார்த்தா அடுத்து என்ன செய்ய? வீங்கன்னு கீழே காமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பாய்.